ஓகே. என் பேர் டி மிருக்ஷன். நான் மெக்கட்ரானிக்ஸ் பிஇடி மெக்கட்ரானிக்ஸ் வந்து ஜெயவர்தனபுர கேம்பஸில் கிராஜுவேட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் பிஐடி யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங்கில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டாக நாங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் பிடிஇடி இது ரெண்டுமே என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு யூனிவர்சிட்டி எடுக்கிற நேரம் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு ஃபெக்கால்ட்டிக்கு கீழே தான் இந்த பிடிஇடி ரெண்டுமே வருது. அதாவது இப்போ ஒரு யூனிவர்சிட்டி எடுப்போமா இருந்தால் ஒரு யூனிவர்சிட்டியில் ஒவ்வொரு ஃபெக்கால்ட்டிஸ் இருக்கும், பீடங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் நாங்கள் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு ஃபெக்கால்ட்டி கீழே தான் வருவோம். அப்போ எங்களுக்கு எப்படி அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் இடி படித்த ஒரு ஆள், அதாவது இடெக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி படித்த ஒரு ஆள் ஐசிடி அப்படிங்கிற ஒரு பிஐசிடிக்கும் அப்ளை பண்ணலாம், பிஇடிக்கும் அப்ளை பண்ணலாம். சரியா? ரெண்டு சான்சஸ் இருக்குது, ரெண்டு பாத்வே இருக்குது. ஓகே, அதே மாதிரி பயோசிஸ்டம் டெக்னாலஜி படித்த ஒரு ஆள் ஐசிடிக்கும் அப்ளை பண்ணலாம். சேம் டைம் பயோசிஸ்டம் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட பிபிஎஸ்டி கோர்சஸுக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அப்ளை பண்ணலாம். அப்போ நீங்கள் இந்த இந்த எங்களோட டிகிரியை நாங்கள் பப்ளிஷ் பண்ணுற நேரம் இந்த வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு சொன்னால் பிஇடிங்கிறது பிஇடி ஹான்ஸுங்கிறது யாருக்கு வரப்போகுது அப்படின்னு சொன்னால் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சைடில் கோர்சஸ் அப்ளை பண்ணுற ஒரு ஆளுக்கு வரும். இதே பிபிஎஸ்டி ஹான்ஸுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் பிஎஸ்டி ஃபீல்டில் அப்ளை பண்ணி டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு வரும். இதே ஐசிடி ஃபீல்டுக்குள்ளே போகிறவங்களுக்கு பிஐசிடி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். இதில் அந்த ஹான்ஸுன்றது எதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் நீங்கள் செய்கிற கோர்சஸில் 4வது வருஷத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஸ்பெஷலைசேஷன் செய்வீங்களா இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் அதில் ஹொனர் அப்படிங்கிற, அதாவது கௌரவ இளமானி பட்டம்ங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வரும். ரைட்? ஸோ அது எங்களில் இருக்குது. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் டெக்னாலஜிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஐஇஎஸ்எல் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினால இன்ஸ்டியூட்னால அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு கோர்ஸ் மாடியூல் தான் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் பிஇடி அப்படிங்கிற ஒரு கோர்ஸுக்கு வந்திருக்கு, அதாவது இடெக் அப்படிங்கிற ஒரு கோர்ஸுக்கு கிடைச்சிருக்கு. சேம் டைம் என்ன அப்படின்னு சொன்னால் என்பிஐஏ அப்படிங்கிற ஒரு அசோசியேஷனால் வந்தது தான் யார் அப்படின்னு சொன்னால் பிஎஸ்டி, அதாவது பயோசிஸ்டம் டெக்னாலஜி சைடில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய மாடியூல்ஸ். ஓகே தானே? ரைட். அப்போ இது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த 3 சாப்டரும், அதாவது பிஇடி கோர்சஸாக இருக்கலாம், பிபிஎஸ்டி கோர்சஸாக இருக்கலாம், பிஐசிடி கோர்சஸாக இருக்கலாம், இது மூன்றுமே என்ன அப்படின்னு சொன்னால் 120 அப்படிங்கிற ஒரு கிரெடிட் லெவலில் இருக்குது. ஓகே, ரைட். இப்போ ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் இது ஒவ்வொரு விஷயமா வேறுபடுது. மொத்தமாக 120 கிரெடிட்ஸ் இருக்கும். சில யூனிவர்சிட்டிலையும் 3 வருஷம் கோர்சஸாக அது இருக்குது, இல்லாட்டி ஸ்பெஷலைசேஷன் செய்கிற நேரம் 4வது வருஷம் கோர்சஸாக இருக்குது. ரைட். ஸோ இவ்வளோ தான் என்ன அப்படின்னு சொன்னால் இடிக்கும் பிடிக்கும் ஜென்ரலாக நாங்கள் கதைக்கக்கூடிய விஷயம். ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் கோர்சஸ் அப்ளை பண்ணுற நேரம் டெக்னாலஜி ஸ்ட்ரீமால் இருந்துட்டு நாங்கள் கோர்சஸ் அப்ளை பண்ணுற நேரம் கண்டிப்பாக நான் எந்த ஐடியாஸை சொல்கிறேன், ப்ளஸ் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ஐடியாஸையும் அதை சேருங்க. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ் கெதர் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ எங்களுக்கு 2 சான்சஸ் இருக்கிறனால நாங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் எந்த கோர்சஸாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இன்ஜினியரிங் டெக்னாலஜி செஞ்ச ஒரு ஆள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஐசிடி சம்மந்தப்பட்ட எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் இருக்கோ அவ்வளோத்துக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அப்ளை பண்ண பார்க்கணும். ஓகே, அதே மாதிரி என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிஎஸ்டி செய்வீங்களா இருந்தால் நீங்கள் பிஎஸ்டி செய்கிற ஒரு ஆள் ஐசிடி சம்மந்தப்பட்ட கோர்சஸுக்கும் அப்ளை பண்ணுவீங்க, அது இல்லாமல் பயோசிஸ்டம் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட கோர்சஸுக்கும் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ இப்படி நீங்கள் பேரலலாக அப்ளை பண்ணுற நேரம் உங்களோட அப்ளை பண்ணுற ஆர்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், விருப்பத்துக்கான ஒரு ஆர்டராக இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் ப்ரீவியஸ் ஒரு என்னது ஜெட் ஸ்கோர் டேபிள் ஒன்று இருக்கும், அதாவது அந்த ஜெட் ஸ்கோரில் அந்த யூனிவர்சிட்டிக்கு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னவோ, உதாரணத்துக்கு அந்த விஷயத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போமா இருந்தால் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் ஹேண்ட் புக்கில் பார்ப்பீங்களா இருந்தால் 183 இந்த பேஜ் நம்பரில் போயிட்டு பார்ப்பீங்களா இருந்தால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் பயோசிஸ்டம் டெக்னாலஜி, இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் என்ன கடைசி, அதாவது இது இது என்னத்தை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இந்த டேபிள்
கடைசி வருஷம் போன ஒரு ஸ்டூடெண்ட் அந்த கடைசியாக போன ஒரு ஸ்டூடெண்ட் அந்த யூனிவர்சிட்டிக்கு அவர்கிட்ட செட் ஸ்கோரை தான் இந்த இடத்துல என்னது மினிமம் ரிக்குவயர்மெண்ட்டாக தந்திருக்காங்க. மேபி இது மாறலாம், ரைட்? இது மாறலாம். ஸோ இதை வச்சுட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஐடியாவை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ டெக்னாலஜி ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் யூனிகோட்ஸை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக அவ்வளோ யூனிவர்சிட்டியும் எடுக்கணும். இப்போ பயோசிஸ்டம்னு சொன்னால் நான் 2 ஃபீல்டுக்கும் சொல்லியிருந்தேன். பயோசிஸ்டம் டெக்னாலஜிக்கும் அப்ளை பண்ணலாம், ஐடிக்கும். அதே மாதிரி இடிஆர் உள்ளவங்க என்ன செய்யலாம், ஐடிக்கும் அப்ளை பண்ணலாம், ஐடிக்கும் அப்ளை பண்ணலாம். டோட்டலாக அவ்வளோத்தையும் எடுத்து என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் யூனிகோட்ஸ் எழுதிட்டு அது என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று உங்களோட விருப்பம். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரீவியஸாக இருந்த இந்த செட் ஸ்கோர்ட என்னது ரெக்கார்ட்ஸையும் எடுத்து ஒரு நல்ல ஒரு ஐடியாவை போட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரியோரிட்டி வாய்ஸ் அதை வச்சு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஆர்டர் பண்ணணும். இதிலேருந்து தான் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கோர்சஸ் கிடைக்க போகுது. மேபி நீங்கள் இதில் ஆர்டர்ஸ் மாற்றி போடுவீங்களா இருந்தால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு எலிஜிபிளான செட் ஸ்கோராக இருக்கலாம். பட் நீங்கள் அதை நீங்கள் ஆர்டர்ஸ் மாற்றி போடுவீங்களா இருந்தால் கோர்சஸ் கிடைக்காம போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் மெயின் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஆர்டர்ஸ் தான். ஓகே, ரைட். அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இது கடைசியாக அப்டேட் பண்ணப்பட்ட யூஜிசி புக்கில் இருக்கக்கூடிய டேபிள். இதில் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இப்போ நாங்கள் நுவரலியா அப்படின்னு சொன்னால் நுவரலியாவில் நாங்கள் இந்த யூனிவர்சிட்டிக்கு நான் எலிஜிபிளா, ரைட்? அப்போ எந்த ஆர்டர் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க, ரைட்? இப்போ நாங்கள் என்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் மெயினாக நாங்கள் இப்போ பார்க்க வேண்டியது ஐசிடியில் என்ன மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ஐசிடி சம்மந்தப்பட்ட கோர்சஸுக்கு என்ன மாதிரி யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ்லையும் உள்ள ஸ்பெஷலைசேஷன். ஏன்னா இது 2 பேருமே பிஎஸ்டி இடி 2 பேருமே பார்க்கக்கூடிய ஒரு சாப்டர், ரைட்? அப்போ முதலாவது ஐசிடியை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக எவ்வளோ இன்டேக்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 920 இன்டேக்ஸ் உள்ளுக்கு எடுக்கிறாங்க, ரைட்? அப்போ இவங்க கொடுக்கக்கூடிய டிகிரி என்ன அப்படின்னு சொன்னால் பிஐசிடி ஹான்ஸ், ரைட்? அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நாங்கள் டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டிக்குள்ளே வந்து தான் என்ன விழுது அப்படின்னு சொன்னால் இந்த ஐசிடி அப்படிங்கிற ஒரு விஷயம் விழுது. ஹொனர்ஸ் அப்படிங்கிறது விழுமா இருந்தால் அது 4 வருஷ கோர்ஸாக இருக்கும். ஓகே, ரைட். ஸோ என்னென்ன யூனிவர்சிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் இந்த யூனிவர்சிட்டிஸை ரேங்கிங் அடிப்படையில் வைக்கலை. இதை நான் ஒரு ரெண்டமான ஒரு ஆர்டரில் தான் இருக்குது. இதை நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். ஸோ நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணணுமா இருந்தால் அட்லீஸ்ட் எஸ் இருந்தால் போதும். ஆனால் உங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி இன்டெக்ஸ் டிமாண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த கூட ஒரு ரிசல்ட்ஸ் தேவைப்படும் அந்த யூனிவர்சிட்டிக்கு எலிஜிபிளாக ஆகிறதுக்கு. ஆனால் அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எஸ்ஸாக இருக்கணும். சார் நிரக்ஷன் ரெக்கார்டிங் போட்டிருக்கீங்க தானே? யா சார், எஸ். ரைட், ஓகே. ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் முதலாவது ஜெயவர்தனபுரையில் இருக்குது. அடுத்து யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனி, யூனிவர்சிட்டி ஆஃப் வவுனியா, யூனிவர்சிட்டி ஆஃப் ருஹுனு, சவுத் ஈஸ்டர்ன், ராஜரட்ட. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பு. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஊவாவெல்லச யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ரைட்? அப்போ இதில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் எல்லா யூனிவர்சிட்டிக்கும் அப்ளை பண்ணுங்கள், ரைட்? எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அவ்வளோதான். என்னென்னா நீங்கள் ஒரு மீடியமான செட் ஸ்கோராக இருக்கலாம், மேபி ஒரு 1 பாயிண்ட் இல்லாட்டி 0.9 0.7 இருக்கலாம். அப்போ நீங்கள் யோசிச்சிருக்கலாம் எங்களுக்கு மேலே உள்ள யூனிவர்சிட்டி கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம். ஆனால் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லா யூனிவர்சிட்டிக்கும் அப்ளை பண்ணணும், ப்ளஸ் விருப்பம் அந்த இடத்துல பார்த்துருக்கணும். அடுத்து ப்ரீவியஸாக என்ன மாதிரி செட் ஸ்கோர் அதுக்கு தேவைப்பட்டிருக்கு அதை வச்சுட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ப்ரியோரிட்டி ஆர்டர், அதாவது பெருசாக உங்களுக்கு விருப்பம் கூடினதை முன்னுக்கு வச்சுருக்கணும். அடுத்தடுத்து என்ன செய்யணும், விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கு கீழே கொண்டு வந்துட்டு இருக்கணும். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு டீட்டெயிலும் நான் எங்கேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துருக்கிறேன்றதை லிங்க்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் ரெஃபரன்ஸ். அதாவது ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்காகவும் இருக்கக்கூடிய ஒஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு பார்ப்பீங்களா இருந்தால் ஒஃபிஷியல் வெப்சைட்டில் ஹோம் சைட்டுக்கு போகணும், ரைட்? ஹோமுக்குள்ளே போயிட்டு பார்ப்பீங்களா இருந்தால் அதில் ஃபெக்கல்ட்டின்னு இருக்கும். அப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் நாங்கள் இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் டெக்னாலஜி ஃபெக்கல்ட்டி. ஸோ டெக்னாலஜி ஃபெக்கல்ட்டிக்குள்ளே போயிட்டு பார்ப்பீங்களா இருந்தால் அவங்க 3 டிபார்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க, அதாவது ஐசிடி, பிஎஸ்டி, அடுத்து இடி. ஸோ அதில் நாங்கள் இப்போ ஐடியை தான் சூஸ் பண்ணி அந்த ஐடியில் இருக்கக்கூடிய டீட்டெயிலை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சரி, அதை தான் இந்த ஸ்லைடில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
அது இல்லாமல் அந்த வெப்சைட்லேயே பாருங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வருஷமும் யூனிவர்சிட்டி ப்ராஸ்பெக்ட், ரைட்? இப்போ நீங்கள் புதுசாக இப்போ இது வந்து லாஸ்ட் அப்டேட். இதுக்கு பிறகு ஏதாச்சும் ஒரு புது கோர்ஸாக அந்த யூனிவர்சிட்டி ஐசிடிக்குள்ளுக்கு சேர்ப்பாங்களா இருந்தால் யூனிவர்சிட்டி ப்ராஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு புக் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுவும் அந்த வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். அந்த மெட்டீரியலை எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் புது அப்டேட்ஸ் வருமா இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம். மேபி இன் ஃபியூச்சர் அடுத்தடுத்த மாதங்களில் புது அப்டேட்ஸ் வரலாம், ரைட்? நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க, ரைட்? புது பில்டிங்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ புது புது கோர்சஸ் வரலாம், மேபி சான்சஸ் இருக்குது, ரைட்? புது கோர்சஸ் வர சான்சஸ் இருக்குது. பட் சேம் யூனிவர்சிட்டி பிஐசிடி தான், புது கோர்சஸ் வரும், அதாவது ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ். ஓகே, ரைட். அப்போ நாங்கள் ஜெயவர்தனபுரையை பார்க்கும்போது நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் 4 இயர்ஸ் கோர்ஸ். அப்போ நாங்கள் ஸ்பெஷலைசேஷன் செய்கிற நேரம் உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன் செய்கிறதுக்காக நெட்வொர்க்கிங் இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது, மல்டிமீடியா இருக்குது. அப்போ மேபி உங்களுக்கு ஜெயவர்தனபுரம் போக விருப்பமாக இருக்கலாம். அதுவும் ஏன் விருப்பமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அதில் மல்டிமீடியா அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. அப்போ பிஐசிடி ஹான்ஸ் இன் மல்டிமீடியா அப்படிங்கிற ஒரு ஒரு டிகிரியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விருப்பமாக இருந்தால் நீங்கள் ஜெயவர்தனபுரைக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இதை தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜெயவர்தனபுரையில் நெட்வொர்க்கிங் இருக்குது, மல்டிமீடியா இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ நெட்வொர்க்கிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங். ஸோ அது ரிலேட்டடான என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ஒரு ஜாப் ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் நெட்வொர்க்கிங் இன்ஜினியரிங் சைடில் இருக்கக்கூடிய ஜாப் வேகன்சிஸுக்கு அப்ளை பண்ணிட்டு போகலாம், ரைட்? கிளவுட் எல்லாமே அதுக்குள்ளே வரப்போகுது. அதே மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சேம் அதே விஷயம் தான் இங்கே நடக்குது. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட கோர்சஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சேம் திங் மல்டிமீடியான்றது என்ன அப்படின்னு சொன்னால் மல்டிமீடியா சவுண்ட், வீடியோ, ஆடியோ இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இதுகள் சம்மந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் ஏரியா தான் மல்டிமீடியா. ஸோ அது ரிலேட்டடான ஜாப் வேகன்சிஸ், ஜாப் டிமாண்ட் உங்களுக்கு இருக்குது. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் கடைசியாக போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஐடி கம்பெனி. ஓகே, ஸோ நாங்கள் ஒரு ஐடி கம்பெனிக்கு போகிற நேரம் எந்த ஸ்பெஷலைசேஷன் செஞ்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரியான எங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கும். ஏன்னா இந்த கோர்சஸ் எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் அடுத்து இந்த கோர்ஸை முடிச்சுட்டு நாங்கள் ஒரு ஜாப்புக்கு தான் போகிறோம். இல்லாட்டி நீங்கள் அகடமிக்காக பிஎஸ்சிஎம், பிஇடிஓ, பிஐசிடிஓ, பிபிஎஸ்டி முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் லெவலுக்கு போகலாம், அடுத்து பிஹெச்டி லெவலுக்கு போகலாம், ரைட்? அப்போ இந்த மாதிரியான கோர்சஸை நீங்கள் இந்த ஜெயவர்தனபுரையில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ரைட். செகண்ட் திங் என்ன அப்படின்னு சொன்னால் யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனி. இதில் வந்து 4 இயர்ஸ் கோர்ஸ் தான். என்னென்ன மாதிரியான ஸ்பெஷல் கோர்சஸ் உள்ளுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நெட்வொர்க் பாத்வேன்னு ஒரு விஷயம் இருக்குது, அனிமேஷன் பாத்வே இருக்குது, சாஃப்ட்வேர் சிஸ்டம் டெக்னாலஜி பாத்வேன்னு இருக்குது. கோர்சஸோட மொடியூல் வித்தியாசம் யூனிவர்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய லெக்சர் பேனல்ஸ் இதை வச்சுட்டு தான் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோர்சஸ் ஸ்பெஷலைசேஷனை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் தீர்மானிப்பாங்க. யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணக்குள்ள உள்ளுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும். ஸோ நான் ரெஃபரன்ஸுக்கான லிங்க் போட்டிருக்கேன். ஒன்ஸ் நான் இந்த பிபிடி உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவேனா இருந்தால் நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுவேனா இருந்தால் அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் அந்த ரெஃபரன்ஸை பார்த்துக்கொள்ளலாம், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அதே விஷயம் தான், நெட்வொர்க்கிங் இருக்குது, சாஃப்ட்வேர் அண்ட் கேம் அண்ட் அனிமேஷன் கெலனி யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து யூனிவர்சிட்டி ஆஃப் வவுனியா. ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னுக்கு தான் யூனிவர்சிட்டி ஆஃப் வவுனியா வளாகம் யூனிவர்சிட்டி ஆஃப் வவுனியாவாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க ஜென்ரலாக ஸ்பெஷலைசேஷன் தாராங்க, பிஏசிடி தாராங்க, ஹான்ஸ் 4 இயர்ஸ். கோர்சஸ் வந்து காமனாகவே தான் போகுது, மாடியூல்ஸை தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கு, ரைட்? நீங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் வவுனியாவும் அப்ளை பண்ணலாம் பிஐசிடிக்காக. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. ஸோ சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலைசேஷன் நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி டெக்னாலஜி, அடுத்து சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வராங்க. அப்போ இதில் சில விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் இயர்ஸில் மல்டிமீடியா அண்ட் கேமிங் டெக்னாலஜியும் மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜிஸும் அப்டேட் பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு விஷயம் போட்டிருக்கு. இன்னும் இல்லை, அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோட் ஒன்று தந்திருக்காங்க. ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். யார்? சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியோட ஹோம் சைட். ஓகே,
ரைட், நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ் லிங்க்ல போயிட்டு அது சம்மந்தப்பட்ட மேலதிக விஷயங்களை வாசிக்கலாம். ரைட். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ரஜரட்ட யூனிவர்சிட்டி. ஸோ ரஜரட்ட யூனிவர்சிட்டியில் பிஐசிடி ஹார்ன்ஸ் 4 இயர்ஸ் தராங்க. ஸோ இது கொஞ்சம் ஜென்ரலாக வருது, எந்த ஒரு ஃபோக்கஸும் இதுக்குள்ளே இல்லை. பட் மாடியூல்ஸுக்குள்ளே என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்பெஷலைசேஷனை கொண்டு வராங்க. ரைட். செகண்ட் திங் என்ன அப்படின்னு சொன்னால் யூனிவர்சிட்டி ஆஃப் லுஹுனு, சேம் அதே தான் 4 இயர்ஸ் பிஐசிடி ஹார்ன்ஸ். ரைட். அடுத்து யூனிவர்சிட்டி ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பு. ரைட். அப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்புலையும் நாங்கள் பிஐசிடியை கம்ப்ளீட் பண்ணலாம். ரைட். ஸோ இவங்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 4 இயர்ஸ் தான் ஹார்ன்ஸ் கிடைக்கும், அதாவது ஹானர் டிகிரி உங்களுக்கு கிடைக்கும். ரைட். ஓகே. அடுத்து ஊவா வெல்லசன் யூனிவர்சிட்டி. ஸோ ஊவா வெல்லசன் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் செய்யலாம். சாஃப்ட்வேர் டெக்னாலஜியும் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் செய்யக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட். ஓகே. ரைட். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் இது அவ்வளவும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக இதுக்கான யூனிகோட்ஸ் நீங்கள் எடுத்திருக்கணும். என்னென்ன யூனிவர்சிட்டின்றதை கலெக்ட் பண்ணுங்க. யூனிகோட்ஸ், அதாவது ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் கோட்ஸ் மாறுது, ப்ளஸ் அதுக்கான நம்பர் ஃபார்மேட் இருக்கும். ஸோ அந்த டிஜிட்ஸை சரியாக காப்பி பண்ணி எடுங்க. உங்களுக்கான ஐசிடிக்கான என்ன ஆர்டர் அப்படிங்கிறத போடணும். நீங்கள் என்ன ஒரு ஜெட் ஸ்கோராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆர்டருங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். எகெயின் நான் அதை ரிப்பீட் பண்ணுறேன், ஆர்டர்ஸ் பிழையாக போட்டு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் கிடைக்காம போன சான்சஸ் நிறைய இருக்குது. அதுவும் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் ஜெட் ஸ்கோருக்கு. ரீசன், சரியான அந்த ப்ரியோரிட்டி ஆர்டரில் அந்த யூனிகோட்ஸை எழுதி இல்லை. ரைட். அப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும், நீங்கள் ஒரு ஐசிடி ஃபீல்டுக்குள்ளே போகிறீங்களா இருந்தால் உங்களுக்கான ஒரு ஆர்டரை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபாலோ பண்ண போகணும். ஓகே. ரைட். அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பு ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங் ரெஃபரன்ஸ் லிங்க் போட்டிருக்கேன் இந்த யூஎஸ்சிஎஸ்சியோட ஆஃபிஷியல் சைட். இதில் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் நாங்கள் எக்ஸ்டர்னலாக நிறைய டிகிரிஸை ஃபாலோ பண்ணலாம். ஒன்ஸ் உங்களுக்கு இது கிடைக்காம போகுமா இருந்தால், நீங்கள் இல்லாட்டி அது விருப்பம் இல்லாமல் இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸுக்கு போயிட்டு எக்ஸ்டர்னல் கோர்சஸை ஃபாலோ பண்ணலாம். எல்லாமே பேச்சுலர் கோர்சஸ். ரைட். எல்லாமே பேச்சுலர் டிகிரியை உங்களுக்கு தரக்கூடிய கோர்சஸ். இதில் முதலாவது இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் பிஐடி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ். பிஐடின்றது என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நிறைய குவாரிஸ் வந்திருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பிஐடியை பற்றி. ரைட். பிஐடியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ரீசன் வந்து ஃபினான்ஷியலி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ், எக்ஸ்டர்னல். அடுத்து பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸ்டர்னல் இருக்குது யூசிஎஸ்சியில். பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இருக்குது. அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் இருக்குது. அடுத்து போஸ்ட் கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சி இருக்குது. அடுத்து பிஹெச்டி இருக்குது. ரைட். இன்னொரு பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரியான கோர்சஸை நீங்கள் என்னது லோக்கலில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸாக இருக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் ஃபாலோ பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டிஸாக இருக்கலாம். எல்லாத்துலேயும் நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கணும் என்ன அப்படின்னு சொன்னால் பிஎஸ், அதாவது பேச்சுலர்ஸுக்கு நெக்ஸ்ட் லெவலில் உள்ளது மாஸ்டர்ஸ். நாங்கள் எப்பயும் ஒரு பேச்சுலர்ஸுக்கான ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணுற நேரம் அந்த பேச்சுலரை வச்சுட்டு எங்களால் மாஸ்டருக்கு எலிஜிபிளா, எங்களால் மாஸ்டர் செய்ய முடியுமா, அப்படியான கோர்சஸை ஃபாலோ பண்ணணும். இல்லாட்டி நம்ம பேச்சுலர்ஸ் ஒன்று முடிச்சிருப்போம், ஆனால் அதை வச்சுட்டு எந்த ஒரு மாஸ்டர்ஸும் ஃபாலோ பண்ண இயலாது. மாஸ்டர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கும் தானே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பிஎஸ்சி செய்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி ஏலவல்னா, ஏலவலை வச்சுட்டு தானே நீங்கள் பிஎஸ்சிக்கு செலக்ட் ஆகுறீங்க. பிஎஸ்சி வச்சுட்டு தான் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் மாஸ்டர்ஸ் போகணும். ஸோ எலிஜிபிளான கோர்சஸை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதை வச்சுட்டு தான் மாஸ்டர்ஸோ அதை வச்சுட்டு தான் பிஹெச்டியோ நீங்கள் அடுத்தடுத்த என்னது அகடமிக் லெவலுக்கு போகிறதுக்கு இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ரைட். அதே மாதிரி யூசிஎஸ்சியில் நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் எக்ஸ்டர்னல் சில கோர்சஸ் இருக்குது, உள்ளுக்கு லெக்சரிங் நடக்கும், அட்டண்டன்ஸ் எல்லாமே இருக்கும். சில கோர்சஸ் இருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் வெளியே போயிட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் படிச்சுட்டு வந்துட்டு ஜஸ்ட் எக்ஸாம் மட்டும் சிட் பண்ணணும். அவங்களோட விஎல்இ, அதாவது எல்எம்எஸ் அப்படிங்கிற ஒரு அவங்களோட ஆக்சஸ் தருவாங்க. ஸோ அப்படியான கோர்சஸ் இருக்குது. ரைட். இதை நாங்கள் சொல்லுவோம் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பஸ் ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங். இது எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற என்னென்ன சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ரைட். அப்போ இதுக்கு மேலதிகமாக இருக்குது, பட் இது ஒரு வகையான ஒரு சான்ஸ். ஸோ இதை நீங்கள் ரெஃபரன்ஸ் தந்திருக்கு. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் மோர் டீட்டெயில்ஸை எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, ரைட். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் பிடியாக இருக்கலாம், இடியாக இருக்கலாம், ஐசிடிக்கும் அப்ளை பண்ணலாம், இடி ஓகே, ஐடி பிடி ஓகே, அதுவும் ஓகே. ஜென்ரலாக எல்லாருமே அப்ளை பண்ணக்கூடிய சில கோர்சஸ் இருக்கு. இதையும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட ப்ரியாரிட்டி ஆர்டர்ல சேர்க்கணும். ரைட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ரைட், பீஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட். ஸோ நான் இது அவ்வளோத்தையும் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரியா? இந்த மாதிரியான கோர்சஸ் இருக்கு. இது காமன், எல்லாருமே வருவாங்க. ரைட். அதாவது எல்லாமே அப்ளை பண்ணக்கூடிய காமன் கோர்சஸ். ஸோ இதுக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அப்போ கிட்டத்தட்ட 24 கோர்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கும் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், ஜெட் ஸ்கோரை பார்த்துட்டு இதையும் எங்களோட ஆர்டருக்கு மாற்றலாம். ரைட். ப்ரீவியஸ் இயர்ஸ் நிறைய பேர் என்னது அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் ஐடி பிடி இடி இல்லாமல் இந்த மாதிரியான காமன் கோர்சஸுக்கும் என்னது அதாவது செலக்ட் ஆகி போன சான்சஸ் நிறைய இருக்குது. ரைட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் காமன் கோர்சஸையும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் செலக்ட் பண்ணி போகலாம். ரைட். அதுவும் ஒரு நல்ல ஐடியா. ரைட். ஸோ இவ்வளோ தான் என்ன அப்படின்னு சொன்னால் ஐசிடி சம்மந்தப்பட்ட யூனிவர்சிட்டிஸ், அதில் என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் இருக்குது, இதில் என்னென்ன நீங்கள் கோர்சஸ் செலக்ட் பண்ணலாம். ப்ளஸ் ஜெட் ஸ்கோரை நீங்கள் ஒன்ஸ் அனலைஸ் பண்ணணும். உங்களோட பர்சனல் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் ஆர்டர்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ரைட். அடுத்து ஒரு டவுட் வந்திருக்கு. அந்த டவுட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எனக்கு சேட்டில் போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன பாயிண்ட் அப்படின்னு சொன்னால், இப்போ ஜாப்பை பொறுத்த வரைக்கும் என்னது கலைச்செல்வன் அண்ணாவும் உங்களுக்கு அது பிஎஸ்டியில் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நாங்கள் 2 பேருமே என்ன அப்படின்னு சொன்னால் டெக்னாலஜி லெவலில் டெக்னாலஜி செஞ்சுட்டு நான் இடெக், அண்ணா பிடெக். ஸோ 2 பேருமே நாங்கள் யூனிவர்சிட்டி என்டர் பண்ணிவிட்டு நான் ஜெயவர்தனபுரம் மெக்கட்ரானிக்ஸ், அண்ணா பிபிஎஸ்டி செஞ்சுருக்காரு. ஸோ 2 பேருமே நம்ம யூனிவர்சிட்டி என்டர் பண்ணி 2 பேருமே பாஸ் அவுட் ஆயின 2 பேர் பாஸ் அவுட் ஆயினவங்க. ஸோ எங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஜாப் டிமாண்ட். ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் எங்களை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டால் யூனிவர்சிட்டியால், அதாவது கவர்மெண்ட்டால் எங்களுக்கு ஒரு ஜாப் தர மாட்டாங்க. ஒன்ஸ் நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில், நாங்கள் என்னென்ன ஃபீல்டில் இருக்கோமோ எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்லை நாங்கள் டெவலப் பண்ணிவிட்டு எங்களோட ஸ்கில்லுக்கான ஜாப்பை நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அப்ளை பண்ணி அதில் இருக்கக்கூடிய இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிவிட்டு அப்படி தான் நாங்கள் சர்வை பண்ணிவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஜாப்பை செலக்ட் பண்ணலாம். ஓகே. ஏன்னா ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். ரைட். ஏன்னா மேபி நீங்கள் ஒரு பிழையான தாட்டில் இருக்கலாம். டெக்னாலஜி செஞ்சால் வேலை இருக்காது, டெக்னாலஜி செஞ்சால் இடெக்கில் வேலை இருக்காது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வேணும். டெக்னாலஜி செஞ்சால் ஐசிடியில் வேலை இருக்காது அப்படிலாம் இல்லை. இதில் மெயின் விஷயம் ஸ்கில் தான். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணுவீங்களா இருந்தால் என்ன பொசிஷன் வேணாலும் போகலாம். ப்ளஸ் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதாவது டெக்னாலஜின்னு இருக்கிற நேரம் நாங்கள் எங்களோட டிகிரியை ஒன்னோட விடாமல் இல்லாட்டி டிப்ளமா இன்னும் கொஞ்சம் டாப்அப் பண்ணணும். எங்களே நாங்கள் டாப்அப் பண்ண எங்கள்கிட்ட ஸ்கில்ஸ் கூடும். ஒன்ஸ் எங்களுக்கு ஸ்கில்ஸ் கூடிச்சுன்னு சொன்னால் நாங்கள் சரியான என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். பிஐசிடி செஞ்சவங்க மினிமம் என்னது 2 lakhs, மோர் தேன் 2 lakhs, 3 lakhs ஐசிடி ஃபீல்டில் டெக்னாலஜி செஞ்சவங்க பிஐசிடி கம்ப்ளீட் பண்ணவங்க இருக்காங்க. அதுவும் ஏஐ ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்க. சரியா? ஸோ ஏஐ ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்கன்னு சொன்னால் வெறும் பிஐசிடி தான் முடிச்சிருக்காங்க. அப்போ எப்படி நாங்கள் ஏஐக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அதை டாப்அப் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஏதோ சின்ன ஒரு டிப்ளமாவோ இல்லாட்டி ஏதோ ஒரு கோர்ஸோ ஏதோ ஃபாலோ பண்ணி அவங்கள டாப்அப் பண்ணியிருக்காங்க. அதுதான் சொல்கிறது ஸ்கில். அந்த ஸ்கில் இருக்குமா இருந்தால் எந்த ஜாப்புக்கு வேணாலும் முன்னுக்கு போகலாம். ஐடி இடி பிடி எல்லாத்துக்குமே இதுதான். ஓகே, ரைட். ஸோ நீங்கள் அதை ரொம்ப குழப்பமாக இருக்கக்கூடாது. பிஐசிடியும் பிட்டும் ஒன்றா. ரைட். அடுத்த டவுட் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு டவுட் வந்திருக்கு. பிஐசிடியும் பிட்டும் உண்டா? பிஐசிடி என்ன அப்படின்னு சொன்னால் 4 வருஷம் ஃபாலோ பண்ணுறது, பிஐடி 3 வருஷம் ஃபாலோ பண்ணுறது. ப்ராப்ளம் இல்லை. பிஐசிடி இப்படி தான். பிஐசிடி செஞ்சுட்டு இப்போ நாங்கள் ஜெயவர்தனபுரையில் பிஐசிடி செஞ்சனா இருந்தால் எனக்கு ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால் மல்டிமீடியா, நெட்வொர்க்கிங், சாஃப்ட்வேர் 3 இருக்குது. ஸோ நான் பிஐசிடியில் நெட்வொர்க்கிங் போயிட்டு இல்லாட்டி சாஃப்ட்வேர் போயிட்டு நான் ஸ்பெஷல் பண்ணிட்டு வருவேன் ஜெயவர்தனபுரையில்.
ஆனால் பிஐடி செய்கிற நேரம் யூசிஎஸ்சியில் பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 3 வருஷத்தை ஃபாலோ பண்ணுற நேரம் நாங்கள் எங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்பெஷலைசேஷன் இல்லை, ஜென்ரலாக தான் விழுவும். ஒன்ஸ் நாங்கள் ஜென்ரலாக வெளியே விழுற நேரம் ஒரு ஆள் ஸ்பெஷலைசேஷனோட வருவார். நாங்கள் ஜென்ரலாக இருப்போம்னு சொன்னால் இன்னும் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்கில்லை டெவலப் பண்ணிவிட்டு எங்களை கொஞ்சம் டாப் அப் பண்ணணும். நான் ஒரு ஏரியாவில் ஸ்பெஷல், நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நெட்ஒர்க்கிங் ஏதாச்சும் நம்மள்ட்ட இருக்க ஸ்பெஷலாக காட்டணும். அப்போ தான் நாங்கள் அந்த ஒரு ஐடி கம்பெனிக்கு போகிற நேரம் எங்களே அந்த ஸ்பெஷலுக்கு மாற்றுவாங்க. ஓகே பட் வேறு எதுவும் டவுட் இருக்கா? ஐசிடியில் வேறு எதுவும் டவுட் இருக்கா? யா, உங்களுக்கு ஜெட் ஸ்கோர் ஓகே. இப்போ மேபி நீங்கள் இந்த சட்டில் போட்டிருக்கீங்க, மேபி சில ஜெட் ஸ்கோர் போட்டிருக்கீங்க, அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஜெட் ஸ்கோர் போடுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்க. அப்போ தான் அது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் அதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சான்ஸில் உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரைட், மேபி மெரிட்டில் போனவங்க முன்னுக்கு இருக்கிற நேரம் உங்களுக்கு சான்சஸ் முன்னுக்கு வரலாம். சில ஆட்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணாமல் செகண்ட் ஷேக்கு போகலாம். ஸோ அவங்களோட சான்சஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ரைட், ஸோ ஜெட் ஸ்கோரை வச்சுட்டு நீங்கள் என்னது முடிவு பண்ண தேவையில்ல, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி. ரைட், வேறு எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு ஐசிடி சம்மந்தப்பட்ட டவுட்ஸ்? ஓகே, ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் யா, ஒரு டவுட் யூசிஎஸ்சியில் எக்ஸ்டர்னலாக செய்யணும். ரைட், யூசிஎஸ்சியில் எக்ஸ்டர்னலாக செய்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் பே பண்ணணும். யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பஸ் ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங்கில் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்டர்னலாக செய்யணுமா இருந்தால் நாங்கள் அதுக்கு பே பண்ணணும். என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் எக்ஸ்டர்னல், அதாவது அங்கே லெக்சர் பேனலுக்கு பே பண்ணுவாங்க, பேப்பர் கரெக்ஷன், அடுத்து நம்மளோட மேனேஜ்மெண்ட், ஸோ சின்ன சின்ன பேமெண்ட், ரிஜிஸ்ட்ரேஷன், அந்த மாதிரி சின்ன சின்ன பேமெண்ட்ஸ் வரும். அதை நீங்கள் யூசிஎஸ்சி வெப்சைட்டில் நான் ரெஃபரன்ஸ் தந்திருக்கேன் தானே, அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஹோமில் போயிட்டு பிஐடிங்கிற ஒரு சைட்டுக்குள்ளே போவீங்களா இருந்தால் அவங்க கோர்ஸ் டீட்டெயில்ஸ், லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ, ஃபாரின் கண்ட்ரிக்கு எவ்வளோ, செமஸ்டருக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஆனால் பெரிய சார்ஜஸ் எதுவுமே இல்லை. ஓகே, ப்ரைவேட் மாதிரி பெரிய சார்ஜஸ் இல்லை. ஓகே ரைட், உங்களுக்கு இந்த யூசிஎஸ்சி பிஐடியை சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் டீட்டெயில் வேணுமா இருந்தால் சட்டில் என்ன நான் கான்டாக்ட் நம்பர் போட்டிருக்கேன், நீங்கள் என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, நான் இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தரேன். என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் நானும் பிஐடி கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரீசன் என்ன டாப்அப் நான் என்னது பிஇடி மெக்கட்ரானிக்ஸ் ஜெயவர்தனபுரா. ஸோ இந்த டாப்அப்புக்காக தான் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் பிஐடிங்கிற ஒரு கோர்ஸை ஃபாலோ பண்ணேன். ஓகே ரைட், ஸோ டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஐசிடி சம்மந்தப்பட்ட இந்த செஷனை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஃபினிஷ் பண்ணுறேன். ரைட், ஓகே, இப்போ பாருங்கள், நீங்கள் பிரேக் அவுட் ரூமில் பயோசிஸ்டம் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு பிரேக் அவுட் ரூம் இருக்கும். இதில் பயோடெக்கில் உள்ளவங்க என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் பயோசிஸ்டம் டெக்னாலஜி அப்படிங்கிற பிரேக் அவுட் ரூமுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் மூவ் பண்ணுங்க. ரைட், ஆனால் நீங்களும் மூவ் பண்ணுங்க அதில். ரைட், ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் யா, டவுட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ரைட், யா ரைட், ஸோ செகண்ட் ஆப்ஷன், நாங்கள் டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டியில் இருக்கோம். ஸோ டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டியில் ஐசிடின்றத ஜென்ரல், அதாவது இடி செஞ்சவங்களும் பயோசிஸ்டம் டெக்னாலஜி செஞ்சவங்களும் இன்ஜினியரிங் டெக்னாலஜி செஞ்சவங்களும் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு பார்ட் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பிஐசிடி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ். ஓகே தானே? ரைட், இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் பியூராக இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோர்சஸ் மட்டும் அப்ளை பண்ணணுமா இருந்தால் இது தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இன்ஜினியரிங் டெக்னாலஜி செஞ்சுருக்கீங்க, நீங்கள் இன்ஜினியரிங் டெக்னாலஜியும் போடலாம், ஐசிடியும் போடலாம், அதர் கோர்சஸும் போடலாம். சரியா, நாங்கள் ஐசிடியை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன யூனிவர்சிட்டி எங்களுக்கு இன்ஜினியரிங் டெக்னாலஜி போடுறதுக்கு அவைலபிளாக இருக்குது. அப்போ நான் இதில் ஒரு 9 யூனிவர்சிட்டிஸை மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
என்னது ஸ்டேட் யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டியை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ஆர்டர் எதை வச்சு நான் எந்த ஒரு ரீசன்னாலையும் இதில் ஆர்டரை நான் மென்ஷன் பண்ணலை, ஜஸ்ட் ரேண்டமாக போட்ட ஒரு ஆர்டர் தான். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜாவர்தனபுர, ஸ்ரீ ஜாவர்தனபுர. செகண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பு, யூனிவர்சிட்டி ஆஃப் ஜாப்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் ராஜராட்ட, யூனிவர்சிட்டி ஆஃப் ருஹுனு, யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனி, வயம்ப, ஊவா வெல்லச யூனிவர்சிட்டி, சப்ரகமு யூனிவர்சிட்டி. ஸோ எங்களுக்கு இத்தனை சான்சஸ் இருக்கு இடெக் சைட் அப்ளை பண்ண. ஒவ்வொன்றிலையும் இடெக் ஃபேக்கல்ட்டி இருக்கு, அதாவது ஃபேக்கல்ட்டி ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. அதில் எங்களுக்கான என்ஜினியரிங் டெக்னாலஜி பிஇடி ஹான்ஸ் தரக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. கிளியர், ரைட். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், ஓவராலாக ஸ்ரீலங்காவில் இந்த முறை எந்த ஒரு இன்டெக்ஸும் கூடலை, சேம் அதே தான் இருக்கு. 1335 பேரை உள்ளுக்கு எடுக்கிறாங்க. அப்போ ஆல்ரெடி நான் இதை பற்றி உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன். ஐஇஎஸ்எல், அதாவது ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஸ்டியூட்னால வழங்கப்பட்ட மாடியூல்ஸ்க்கு கீழே தான் இன்ஜினியரிங் டெக்னாலஜிக்கான கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. ரைட், அது 4 இயர்ஸ் கோர்ஸ். 4 இயர்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிற நேரம் ஸ்பெஷலைசேஷன் இருக்குமா இருந்தால் எங்களுக்கு ஹானர்ஸ் டிகிரி கிடைக்கும். ஸ்பெஷலைசேஷன் தான் அந்த விஷயமே. 3 வருஷம் கோர்ஸாக இருந்தால் ஹானர்ஸ் கிடைக்காது. 4 வருஷம் கோர்ஸாக இருந்தால் மட்டும்தான் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த ஹானர் அப்படிங்கிற ஒரு அந்த பொசிஷன் கிடைக்கும். சரிதானே, ரைட். அதை ஹான்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ பேசிக்காக என்ஜினியரிங்க்கும் என்ஜினியரிங் டெக்னாலஜிக்கும் இடையிலான டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால தான் நீங்கள் ஏ லெவலில் டெக்னாலஜி ஸ்ட்ரீம் எடுத்துகிட்டு நீங்கள் பாஸ் அவுட் ஆகிட்டு வெளியே வந்திருக்கீங்க. ரைட். மோஸ்ட்டாக நாங்கள் லேர்ன் பண்ணுறதுலாம் என்ன அப்படின்னு சொன்னால் டெக்னாலஜி ப்ளஸ் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ரைட். ரியல் ஃபீல்டில் வேலை செய்கிற மாதிரி, எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷன், டிசைனிங், மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆப்ரேஷன், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு தான் நாங்கள் ட்ரெயின் ஆகுவோம். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நான் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜாவர்தனபுரை எடுக்கிறேன். ஸோ நான் கிராஜுவேட் பண்ணதும் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜாவர்தனபுர. ஷூர் சார். இப்போ 3C 0.4771 அப்படிங்கிற ஒரு ஜெட் ஸ்கோருக்கு சான்சஸ் அப்படின்னு நாங்கள் சொல்கிற நேரம் சான்சஸ் இருக்கு. ரைட், சான்சஸ் இல்லை அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. சான்சஸ் இருக்கு. கோர்சஸ் ரெண்டா பிரியுது. ஒன்று இடெக் செஞ்சிருப்பாராயிருந்தா அவர் ஐடிக்கும் அப்ளை பண்ணலாம், இடிக்கும் அப்ளை பண்ணலாம். ஐடிக்கு கிட்டத்தட்ட ஒரு 8-9 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அதில் அவ்வளோத்துலேயும் ஐடி அவைலபிள். அகெயின் இந்த பக்கம் இடிலையும் 8-9 யூனிவர்சிட்டிஸ் இருக்கும், அதுலேயும் இடி அவைலபிள். இது அவ்வளோத்தையும் சேர்த்து யூனிகோட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு ஒரு ஆர்டரில் போடுவாரா இருந்தால் சான்சஸ் இருக்கு என்டர் பண்ணுறதுக்காக. ஏன்னா லாஸ்ட் இயர் இதே ஜெட் ஸ்கோரில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் ஆகிருந்தாங்க யூனிவர்சிட்டிஸுக்கு. அதுக்கு அந்த ஆர்டர்ஸ் தான் மெயினான காரணம். எலிஜிபிள் இருக்கு. ஸோ டவுட்ஸ் இருக்க மாதிரி தான் நீங்கள் எனக்கு சட்டில் போட்டு விடுங்க. ஸோ ஜாவர்தனபுரம் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே சில கோர்சஸ் இருக்குது. லாஸ்ட் ப்ராஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அப்டேட் கரண்ட் இயரில் இன் ஃபியூச்சர் மாற்றலாம். ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் மாற்றுவாங்க. அவங்களுக்கு இருக்க ரிசோர்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி. அடுத்து என்னது புது புது பில்டிங் ஓப்பன் பண்ணுற நேரம் அந்த மாதிரி நேரத்தில் புது கோர்சஸை அவங்க ப்ரொவைட் பண்ண பார்ப்பாங்க. ரைட். ஸோ இங்கே ஜாவர்தனபுரையை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமொபைல் டெக்னாலஜி இருக்குது, எனர்ஜி அண்ட் என்வாயன்மெண்டல் டெக்னாலஜி இருக்குது, மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டிங் சர்வீஸ் டெக்னாலஜி இருக்குது, பாலிமர் ப்ராசஸ் டெக்னாலஜி இருக்குது, ஜியோ சிஸ்டம் ப்ராசஸிங் டெக்னாலஜி இருக்குது. கொஞ்சம் கோர்சஸ் கூடின ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்குது. ஓகே தானே, நீங்கள் அடுத்தடுத்த யூனிவர்சிட்டி போக்கில் உங்களுக்கு விளங்கும். கொஞ்சம் கோர்சஸ் கூட, அதே மாதிரி இன்டெக்ஸும் கூட. இந்த கோர்சஸ் இப்போ ஐசிடிக்கும் சரி இடெக்குக்கும் சரி இந்த கோர்சஸை பிரிக்கிறது எப்படின்னு சொன்னால், நாங்கள் அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் இயரில் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் வேறுபடுது. ஜாவர்தனபுரம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் இயரை முடிச்சுட்டு எங்கள்கிட்ட ஜிபிஏ அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கும். ஜிபிஏ வேல்யூ லைக் ஜெட் ஸ்கோர் மாதிரி ஜிபிஏ வேல்யூ. இந்த ஜிபிஏ வேல்யூவை வச்சுட்டு தான் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோர்சஸுக்கு எங்களே பிரிப்பாங்க. ஓகே, இப்போ இருக்க சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் ஜாவர்தனபுரையில் ஜிபிஏ கூடின கோர்சஸாக என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் மெக்கட்ரானிக்ஸ் டெக்னாலஜி தான் இருக்குது.
நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜிபிஏ கூட இருப்பீங்களா இருந்தால் மட்டும்தான் மெக்கட்ரானிக்ஸை என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் செலக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு கோர்ஸஸும் அடுத்து என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னால் அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். அக்கார்டிங் டு உங்களோட ஜிபிஏ உங்களோட பெர்ஃபார்மன்ஸை வச்சுட்டு தான் இந்த கோர்சஸ் கிடைக்கும். சில யூனிவர்சிட்டியில் பெர்ஃபார்மன்ஸ் ஏன்னா டிமாண்டாக இருக்குது. அடுத்து இப்போ ஒரு கோர்ஸுக்கு 25 பேர்னு சொல்கிற நேரம் ஒரு 30-40 பேர் அப்ளை பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அந்த கோர்ஸ் டிமாண்ட். ஸோ அந்த நேரம் ஜிபிஏ வச்சு தான் பிரித்து அந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண விடுவாங்க. கிளியர்? ரைட். ஸோ ரெஃபரன்ஸ் நான் தந்திருக்கேன். யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெயவர்தனபுர, ஃபேக்கல்டி ஆஃப் டெக்னாலஜி. டெக்னாலஜிக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இன்ஜினியரிங் டெக்னாலஜிக்கு வரணும். ஓகே, இந்த பாத்துக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ விஷயம் இருக்குது. ரெஃபரன்ஸ் லிங்க் இந்த இடத்துல நான் தந்திருக்கேன். ரைட். ரைட். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ரைட், இதுக்கான சின்ன ஒரு சமரி நான் தந்திருக்கேன். ஜாப் மார்க்கெட். ஜாப் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிற நேரம் நீங்கள் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் ஒவ்வொரு வகையான ஜாப் மார்க்கெட் டிமாண்ட்ஸ் இருக்குது. இப்போ டெக்னாலஜி ஸ்டார்ட் பண்ணி 2015 ஃபர்ஸ்ட் பேட்ச் செஞ்சு அவங்க இப்போ பாஸ் அவுட் ஆகிட்டாங்க. ரைட். அப்போ பாஸ் அவுட் ஆகின 3-4 பேட்ச் வெளியே இருக்குது. ஸோ எல்லாருக்குமே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஜாப் கிடைச்சிருக்கு. சிலவங்க என்டர்பிரீனியர் ஆகிருக்காங்க. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச க்ரௌட் வந்து அகடமிக்கில் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க. அகடமிக் சைடு, அதாவது லெக்சரிங் சைடு, அதான் அகடமிக் நான் மென்ஷன் பண்ண வரேன். அடுத்தடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்காங்க. அப்ரோடுக்கான என்னது ஜாப் மார்க்கெட் இருக்குது. நாங்கள் டெக் செஞ்சு இடெக்குள்ளே வருவோமானா இருந்தால் ஒரே விஷயம்தான், ஸ்கில்லை நாங்கள் டெவலப் பண்ணிக்கணும், ப்ளஸ் எங்களை நாங்கள் டாப்அப் பண்ணிக்கணும். அந்த வேர்டை நான் மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன். எங்களை டாப்அப் பண்ணணுன்றது எங்களுக்கு என்ன தேவையோ அதை இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மெக்கட்ரானிக் சேவிங்கில் இருந்தால் ஃபுல்லாகவே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன் தான் இருக்குது. ஸோ பிஎல்சி அப்படிங்கிற ஒரு லாஜிக்கல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. ஸோ அதை நாங்கள் ஒரு 6 மந்த் கோர்ஸ் போட்டு நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் எங்களை டாப்அப் பண்ணிக்கிறோம். பண்ணுவோமா இருந்தால் ஒன்ஸ் நாங்கள் எங்களோட சிவியை செஞ்சுட்டு போகிற நேரம் எங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் ஜாப் சான்சஸ் இருக்குது. ஸோ டெக்னாலஜி அப்படின்றனால என்ன நடக்கலை அப்படின்னு சொன்னால் ஜாப் டிமாண்ட் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஜாப் டிமாண்ட் இருக்குது, ஒவ்வொரு சைட்லேயும் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், எனர்ஜி என்வாயன்மெண்ட்டாக இருக்கலாம், ஆட்டோமொபைல், மெக்கட்ரானிக்ஸ், பாலிமர், ஜியோ எல்லாத்துலேயும் இருக்குது ஜெயவர்தனபுரம். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பு. ஆனால் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பில் பாருங்கள் 4 இயர்ஸ் தான் பிஇடி ஹானர்ஸ், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இவங்க ப்ரொவைட் பண்ணுறது என்ன அப்படின்னு சொன்னால் இன்ஸ்ட்ருமெண்டேஷனல் அண்ட் ஆட்டோமேஷன் டெக்னாலஜி. இவங்களோட கோர்ஸ் மாடியூல் கொஞ்சம் வித்தியாசம். ஓகே, ரைட். அப்போ உங்களுக்கு இது விருப்பமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு போகலாம். ஸோ ரெஃபரன்ஸ் தந்திருக்கேன். ஸோ ரெஃபரன்ஸில் மோர் டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் அதை செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ரைட். ரைட். செகண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னா. யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னால என்னென்ன கோர்சஸ் தராங்கன்னு சொன்னால் ஆட்டோமொபைல் டெக்னாலஜி இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி இருக்குது, எலக்ட்ரோ டெக்னாலஜின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஹானர் டிகிரி 4 இயர்ஸ் கோர்ஸ். ரெஃபரன்ஸ் தந்திருக்கு. யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னாக்கும் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அப்ளை பண்ணலாம். ரைட். ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனி. யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனியை பொறுத்த வரைக்கும் 3 வகையான கோர்சஸ் இருக்குது. மெட்டீரியல் அண்ட் ப்ராசஸ் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ், சஸ்டைனபிள் டெக்னாலஜி அப்படிங்கிற 3 கோர்சஸ் இருக்குது. இதில் நீங்கள் ஒரு விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளணும். நீங்கள் ஐடியாக இருக்கலாம், இடியாக இருக்கலாம். இப்போ நாங்கள் இப்போ யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறோன்னு சொன்னால் 2024 அப்ளை பண்ணுறோம், 2024 அப்ளை பண்ணுறோம். நாங்கள் பாஸ் அவுட் ஆகி வெளியே வர நேரம் 2028 ஓ 2029 ஆயிடுது. அந்த நேரத்தில் ஜாப் டிமாண்டு நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணணும். எந்த ஃபீல்டுக்கு ஜாப் டிமாண்ட் ஆக போகுது, அந்த ப்ரிடிக்ஷன் ஆஸ் ஒரு ஸ்டூடெண்ட் உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஐடியா இருக்கணும். அந்த ஜாப் டிமாண்டை ப்ரிடிக்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த கோர்சஸ் செலக்ட் பண்ண போகணும். வேறு எந்த ஒரு ரீசனும் நீங்கள் எடுக்க இயலாது இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்காக. ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஜாப் டிமாண்ட், அந்த ஜாப் டிமாண்டுக்கான ஒரு திங்கிங் தான் இருக்கணும் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கோர்சஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு. ஒன்ஸ் அதை நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கணும். ஜாப் டிமாண்ட் எப்படி வரப்போகுது, ஃப்யூச்சர் எப்படி வரப்போகுது. ஓகே, அப்போ தான் அந்த இடத்துல நீங்கள் அந்த இயருக்கு போன பிறகு அந்த இடத்துல உங்களுக்கு ஒர்க்குங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். இல்லாட்டி உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகும். ரைட். இல்லாட்டி நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, அந்த நேரம் வர நேரம் அது ஒரு பாரம்பரிய முறை, கன்வென்ஷனல் மெத்தடாக மாறிடும். அப்போ அப்படியான நேரத்தில்
கஷ்டமாயிரும். பிறகு உங்களுக்கு நிறைய டாப்அப் பண்ணணும். நிறைய டாப்அப் பண்ணி தான் நீங்கள் கரண்ட் வேர்ல்டுக்கு வருவீங்க. ஸோ எல்லா விஷயமும் அப்படி பாருங்க. ஆனால் மோஸ்ட்லி யூனிவர்சிட்டியில் எல்லாமே அந்த ஃபியூச்சரில் டிமாண்ட் ஆகிற விஷயங்களை தான் வச்சுருக்காங்க. ரைட்? ஓகே. அதை கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இந்த கோர்சஸ் எந்த கோர்சஸ் போகணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் செலக்ட் பண்ணும். ப்ளஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் இருக்கக்கூடிய ஜிபிஏ இம்பார்ட்டன்ட். இந்த கோர்சஸ் விருப்பமான கோர்சஸ்க்கு போகணும்னா ஜிபிஏ இம்பார்ட்டன்ட். ஓகே, ரைட். ஸோ இந்த விஷயத்தை போட்டிருக்கேன். சஸ்டைனபிள் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ரோபோட்டிக்ஸ் அண்ட் மெட்டீரியல் ப்ராசஸ் டெக் இருக்குங்க யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனி. ஓகே, ரைட். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் ராஜராட்ட யூனிவர்சிட்டி இருக்கு. ஸோ இங்கே என்ன கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ட்ரிக்கல்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி, அடுத்து மெட்டீரியல் டெக்னாலஜி. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னது ரெஃபரன்ஸ் தந்திருக்கேன். ஸோ ராஜராட்ட யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுற எலிஜிபிலிட்டி இருப்பீங்களா இருந்தால் நீங்கள் ஒன்ஸ் அதுக்குள்ளே செலக்ட் ஆகினா நீங்கள் இந்த கோர்சஸில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணிட்டு போகலாம். சேம் ஹானர் 4 years. ஓகே, ரைட். அடுத்து வயம்பை யூனிவர்சிட்டி. ஸோ வயம்பை யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது பாருங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் இருக்குது. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் சிவில், ரைட். அடுத்து எலக்ட்ரோ டெக்னாலஜி இருக்குது, மெக்கானிக்கல் அண்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி இருக்குது, நெனோ இருக்குது. மேபி பாருங்கள் நெனோங்கிறது ஒரு புது விஷயம், மற்ற யூனிவர்சிட்டியில் மென்ஷன் பண்ணலாம், நெனோ இங்கே இருக்குது. ரைட். அப்போ அந்த 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 மாதிரியான பாயிண்ட்டு கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கண்டெக்ட் ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி எங்களோட சைட்ஸில் இந்த பிபிடியை நான் ஷேர் பண்ணுறேன், இந்த ரிசோர்ஸை. நீங்கள் இதிலேருந்தும் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஒரு ஐடியாஸ் எடுத்துகிட்டு உங்களோட அப்ளிகேஷனை ஃபில் பண்ண போகும். ரைட். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு கோர்சஸ் ஒரு யூனிவர்சிட்டிலையும் இருக்கும். ஓகே, ரைட். ஓகே, ரைட். ரெஃபரன்ஸுக்காக நான் லிங்க் போட்டிருக்கேன். இந்த ரெஃபரன்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட டீட்டெயில். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் சேம் யூனிவர்சிட்டி ஆஃப் ருஹுனு. ஸோ ருஹுனுவில் என்ன தராங்க அப்படின்னு சொன்னால் கம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டெக்னாலஜி. சரியா? கோர்ஸ் மாடியூலை கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. சரிதானே? ரைட். ஸோ 4 years பிஇடி ஹான்ஸ். ரைட். நீங்கள் இன்ஜினியரிங் டெக்னாலஜி முடிப்பீங்களா இருந்தால் பிஇடி 4 years ஸ்பெஷலைசேஷனோட இருக்குமா இருந்தால் ஹான்ஸ் விலும். ரைட். அடுத்து சப்ரகமு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. ஓகே தானே? ரைட். அப்போ மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் இருக்குது. ரைட். அடுத்த விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஊவா வெல்லஸ் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. மெக்கானிக்கல் டெக்னாலஜி. ரைட். ஸோ அடுத்த பார்ட் பார்க்க முதல்ல உங்களுக்கு எதுவும் இது ரிலேட்டடாக எதுவும் டவுட்ஸ் இருக்குமா இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். நாங்கள் ஜஸ்ட் அதை டிஸ்கஸ் பண்ண பிறகு போவோம். ரைட். ஓகே. ரைட். நான் ப்ரெசன்டேஷன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஷூர் சார். நான் ப்ரெசன்டேஷன் ஷேர் பண்ணுறேன். ரைட். நான் இந்த ப்ரைவேட் கான்டாக்ட் நம்பர் தரேன். ஸோ யா, ஸோ இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ சம்மந்தப்பட்ட கோர்சஸ் இருக்குது. ரைட். அப்போ நாங்கள் இதை அப்ளை பண்ணலாம். ஓகே. இப்போ ஐசிடிக்கு ஜாப் டிமாண்டை பற்றி சொல்லியிருந்தேன். டெக்கில் இடெக்குக்கு என்ன ஜாப் டிமாண்ட் ஸ்ரீலங்காவில். ஸோ இடெக்குக்கு என்ன ஜாப் டிமாண்ட் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் டோட்டலாக இந்த ஏரியாக்குள்ளே தான் வரும். என்னதான் அந்த கோர்ஸ் மாடியூல் சப்பாக பிரிஞ்சிருந்தாலும், எனர்ஜி அப்படின்னு பிரிஞ்சிருந்தாலும் இந்த கேட்டகரிக்குள்ளுக்கு தான் வரும். எனர்ஜியும் இருக்குது. ஓகே. ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்குது. ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் எப்படின்னு சொன்னால் இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ரைட். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஓகே. அப்போ நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் எங்கள்கிட்ட கிராஜுவேட்ஸ் முடிஞ்ச பிறகு இந்த விஷயத்தை எங்கள்கிட்ட சிவியில் அப்லோட் பண்ணி நாங்கள் ஜப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஜப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு இன்ஜினியரிங் பொசிஷன் போன டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அவங்க செஞ்சது டாப் அப்ன்ற ஒரு விஷயம். நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் டிகிரி முடித்தாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட இருக்க போது ஒரு டிகிரி பிஇடி ஹான்ஸ் அப்படிங்கிற ஒரு டிகிரி ப்ளஸ் உங்கள்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பர்சனல் ஸ்கில் இருக்கணும். இந்த ஸ்கில் இருக்குமா இருந்தால் எங்களுக்கு ஒர்க் ஷுவர். ஏன்னா நிறைய டிமாண்ட் இருக்குது. இந்த என்னது மேனுஃபேக்சரிங்,
பாலிமர் இந்த சைட்லாம் நிறைய டிமாண்ட் இருக்கு ஸ்ரீலங்காவில். ஏன்னா இப்போ தானே நாங்கள் டெவலப்ட் ஆகிட்டு வரோம் அந்த மேனுஃபேக்சரிங் உற்பத்திகள், ரைட். இல்லாட்டி ஏதாச்சும் என்னது அசம்பிளி, ரைட். இப்போ ஆட்டோமொபைல் எல்லாம் அசம்பிளி பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் இங்கே வந்திருக்கு. சில சில பிளான்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இப்போ தான் டெவலப் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஸ்டார்ட் அப் டைம்லேயே நாங்கள் அதை போயிட்டு ஜாயின் பண்ணியிருப்போமா இருந்தால் அவங்களோட சிஸ்டத்தை பிடிச்சி கொள்ளலாம். இன் ஃபியூச்சர் நாங்களே அந்த கம்பெனியில் வேறு வேறு பொசிஷனுக்கு மாறலாம். ஏன்னா ஸ்டார்ட் அப்லேயே நம்ம இருந்து அதுலேயே டெவலப் ஆகிட்டு போகிறனால வேறு வேறு பொசிஷனுக்கு போகலாம். ஏன்னா நிறைய அப்கிரேட் ஆகிட்டு வராங்க. ப்ளஸ் நிறைய ரோ மெட்டீரியல்ஸை வெளிநாட்டிலேருந்து உள்ளுக்கு எடுக்கிறாங்க. ஸோ அந்த ரோ மெட்டீரியல்ஸை வச்சுட்டு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே நிறைய விஷயம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ ஜாப் டிமாண்ட் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன், இல்லைன்னு நான் என்னால் சொல்ல முடியாது. இதுவரைக்கும் பாஸ் அவுட் ஆயின அந்த 3 பேட்சஸ் என்னையும் சேர்த்து ஜாப்புக்கு போயிருக்கோம். ஓகே, ஜாப் டிமாண்ட் இருக்கு, டெக்னாலஜிஸ்ட்டை விரும்புகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் டெக்னாலஜிஸ்ட்டை விரும்புகிறாங்கன்றது காரணம் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் நாலேஜ் கூட இருக்கு எங்கள்கிட்ட, ரைட். ப்ராக்டிக்கல், அதாவது ப்ராக்டிகல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ப்ராக்டிகல்ஸ் எங்கள்கிட்ட கொஞ்சம் கூட இருக்கும் ஸ்கில். அது ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்கில். ஓகே, அதனால எங்கள்கிட்ட அந்த ப்ராக்டிக்கல் ஸ்கில் இருக்கிறனால எங்களை கொஞ்சம் கூட விரும்புகிறாங்க. எங்களுக்கு கொஞ்சம் சின்ன டிமாண்ட் ஒன்று இருக்கு எங்களோட ஜாப் தேடுற இடங்கள்ல, ரைட். ஸோ அப்ளை பண்ணலாம், நோ இஷ்யூ. என்னென்னா உங்களோட விருப்பம், ரைட். ப்ளஸ் நீங்கள் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணணும். நாங்கள் பாஸ் அவுட் ஆகி வர நேரம் எது டிமாண்டில் இருக்க போகுது, இடியா ஐடியா, அது உங்களோட கையில் தாரேன். ஏன்னா 2 பக்கமும் நான் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சொல்லியிருக்கேன், 2 பக்கமும் பாசிட்டிவ் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் தான் அதை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஷோ பண்ணிட்டு போகணும். அது இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் ஜென்ரலாக போடலாம் சில கோர்சஸ், ஐடி இடியை தவிர ஜென்ரலாக இருக்குது. சேம் நான் ஐடி டைம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அதே கோர்சஸ் தான், கிட்டத்தட்ட 24 கோர்சஸ் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கோர்சஸுக்கான என்ன எடுங்க அப்படின்னு சொன்னால் யூனிகோட் எடுங்க. யூனிகோட் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் உங்களோட ஆர்டர்ஸில் சேருங்க. இந்த கோர்சஸ் பற்றின இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல பீஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ரிசல்யூஷன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குமா இருந்தால் இது எந்த யூனிவர்சிட்டியில் இருக்குங்கிறத பாருங்கள். உங்களோட யூஜிசி புக்கில் இந்த விஷயம் போட்டிருக்காங்க. நான் அது காமன் கோர்ஸ்ன்றனால இதில் பெருசாக அதை நான் மென்ஷன் பண்ணலை. ஏன்னா இந்த ரோல் வந்து இந்த இடத்துல டெக்னாலஜிங்கிறதுனால, அதாவது இடெக்ன்றதுனால நான் பெருசாக மென்ஷன் பண்ணலை. ஒன்ஸ் உங்களுக்கு இது தேவையாக இருக்குமா இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் யூஜிசி புக்கில் நாங்கள் எங்களோட டெக்னாலஜி முடிய காமன் கோர்சஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பாயிண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இதை பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸோ 24 கோர்சஸ் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ரைட். ஸோ எந்த ரோல் இவ்வளோதான். மெயினாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஐடி ஓகே, இடி ஜாப் டிமாண்ட், என்னென்ன கோர்சஸ் அவைலபிள், என்னென்ன யூனிவர்சிட்டி எங்களுக்கு இருக்குது. இதை தவிர உங்களுக்கு பர்சனலாக டவுட், இப்போ மேபி நீங்கள் ஒரு ஜெட் ஸ்கோர் வச்சுருக்கலாம், அந்த ஜெட் ஸ்கோருக்கான டவுட், இல்லாட்டி செகண்ட் ஷை, இல்லாட்டி ஏதாச்சும் உங்களுக்கு பர்சனலாக டவுட் இருக்குமா இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லுவீங்களா இருந்தால் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம்.